பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். ஒருவரை ஒருவர் உணர்ந்து உள்ளங்கள் அன்பிலே இணைந்து, வேதங்கள் என்பதை மறந்து பொறுமையில் இமயம் அடைந்து, பாசத்தின் பலங்களை அறிந்து பண்பெனும் பாதையில் நடந்து, கண்ணென உறவினில் மகிழ்ந்து தூணென குடும்பத்தை சுமந்து, கோயிலை போலே குடும்பமும் அமைந்தால் சொர்க்கம் நிஜமாகும். கூட்டு குடும்பத்தின் பொறுமை உணர்ந்திடும் போது கோபுரம் போலாகும். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். ஹாய் பிரியா. ஹாய் டாடி. என்ன திலகா அப்படி பாக்குற? இத்தனை வருஷமா என்கிட்ட ஒரு விஷயத்தை மறைச்சிட்டீங்கல்ல? என்ன நான் மறைச்சேனா? என்ன சொல்ற? உங்க குடும்பமே பொய்யான குடும்பம். இப்போ உனக்கு என்ன வேணும் அதை சொல்லு. உங்க அப்பா ஜெயிலுக்கு போனது, 5 வருஷம் உள்ள இருந்தது, இதெல்லாம் நீங்க எதுவுமே என்கிட்ட சொல்லலையே. அது அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இல்ல. அது எப்போ நடந்துச்சு, அது எனக்கும் மறந்து போச்சு. ஜெயிலுக்கு போனவங்க எல்லாம் தப்பானவங்க இல்ல. அது மட்டும் இல்ல, இது ஒண்ணும் வெளியே சொல்ற அளவுக்கு பெருமையான விஷயமும் இல்ல. அதான் சொல்லல. இத சொல்லக்கூடாதுன்னு இல்ல உனக்கு தெரியக்கூடாதுன்னு மறைக்கல. மறைச்சதுதான். தப்பு பண்ணிட்டு தைரியமா விளக்கம் வேற. அந்த மனுஷன் ஜெயிலுக்கு போனவர்னு தெரியாம என் கையால அவருக்கு சாப்பாடு வேற போட்டிருக்கேன். அந்த ஆளை போய் நான் எவ்வளவு மதிச்சேன் தெரியுமா? கொஞ்சம் மரியாதையா பேசுறியா? உன்ன என்ன பண்ணாரு? ஜெயிலுக்கு போனாரா? அதுக்கு எவ்வளவு காரணங்கள் இருக்கு, எவ்வளவு நியாயங்கள் இருக்கு. இப்ப அவர் நம்மளையெல்லாம் விட்டு விலகி அவர் வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்காரு. நீ எப்படியோ தகவல் தெரிஞ்சுக்கிட்ட இல்ல, அத்தோட வாய மூடு. இத போய் அவர்கிட்ட கேட்கறது, சொல்லி காட்டுறது, இல்ல குத்தி காட்டுறது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிட்ட அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். என்ன புரிஞ்சுதா? அப்பா, தாத்தா ஜெயிலுக்கு போனாரா? அது வந்து ஆமாண்டா. காந்தி தாத்தாலாம் ஜெயிலுக்கு போனார்ல சுதந்திர போராட்டத்துக்காக. அது மாதிரி உன் தாத்தாவும் ஜெயிலுக்கு போனாரு. ஓஹோ, அப்படியா? அப்படித்தான். இந்த மாசம் வருமானம். தாத்தா தாத்தா, நான் உனக்கு கேட்பேன், சொல்வீங்களா? கேளுமா.
நீங்க ஜெயிலுக்கு போனீங்களாமே சொல்லவே இல்ல. அது வந்துமா, சொல்லுங்க தாத்தா. 5 வருஷம் நீங்க ஜெயிலுக்கு போயிருந்தீங்களாமே, சுதந்திர போராட்டத்துக்காகவா போயிருந்தீங்க? அது வந்துமா, நான் ஜெயிலுக்கு போனது உண்மைதாம்மா. ஆனா சுதந்திர போராட்டத்துக்காக போகலமா, என் சொந்த போராட்டத்துக்காக போனேன், வாழ்க்கை போராட்டத்துக்காக போனேன், விதி அமைச்சு கொடுத்த அந்த போராட்டத்துக்காக போனேம்மா. என்ன எனக்கு ஒண்ணு புரியலையே. இப்ப வேண்டாம்மா, நான் எது சொன்னாலும் உனக்கு புரியாது. போங்க தாத்தா, எப்ப பார்த்தாலும் எதை கேட்டாலும் புரியாதுன்னு சொல்றீங்க. அன்னைக்கு இதே மாதிரி செத்து போன பாட்டி போட்டோல தாலி தொங்குதுன்னு கேட்டா அது உனக்கு புரியாதுன்னு சொல்லிட்டீங்க. இப்ப கேட்டதுக்கும் புரியாதுன்னு சொல்லிட்டீங்க. பின்ன எப்பதான் சொல்ல போறீங்க? இப்ப சொன்னா நிச்சயமா உனக்கு புரியாதுமா, அதுதான் உனக்கு சொல்லல. கண்டுபிடிச்சிட்டேன், நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னம்மா? நீங்க பாட்டிய கொலை பண்ணிட்டீங்க. ஐயோ கொலை பண்ணிட்டு தானே ஜெயிலுக்கு போனீங்க. ஐயோ அம்மாடி, அப்படி சொல்லாதம்மா. சத்தியமா அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா. நான் உன் பாட்டி மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன் தெரியுமா? என் உயிரையே உன் பாட்டி மேலதாம்மா வச்சிருந்தேன். நீ சொல்ற மாதிரிலாம் அப்படி எதுவும் இல்ல கண்ணு. அப்போ இப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். பாட்டி கிட்ட யாரோ தப்பா சொல்லிருக்காங்க, அவங்கள பழி வாங்கிட்டு நீங்க ஜெயிலுக்கு போயிட்டீங்க. அப்படிலாம் இல்லடா. ஆனா என் வாழ்க்கையில திருப்பு முனையா ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவம் மட்டும் நடக்கலைன்னா நான் ஜெயிலுக்கு போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. என் குழந்தைங்க ஆளுக்கு ஒரு திசையில இருந்திருக்க வேண்டியதில்லை. இன்னும் நல்ல நிலையில அவங்களை ஆளாக்கி இருப்பேம்மா. ஆனா பாருமா, ஜெயில இருந்தப்ப நான் நினைச்சது உண்டு. நீ கேட்டியே, என்னை பாதிச்சதே ஒரு விதி. அந்த விதிக்கு காரணகர்த்தாவா இருந்த ஒருத்தனை, அவனை தேடி பிடிச்சு யாருன்னு கண்டுபிடிச்சு அவனை கொலை பண்ணலாம் நான் நினைச்சம்மா. பழி வாங்கறதுக்காக நான் துடிச்சேன். ஆனா அப்போ மனசுல சக்தி இருந்துச்சு, உடம்புலையும் தெம்பு இருந்துச்சு. ஜெயில் பல பாடங்களை கத்து கொடுத்துச்சுமா. வெளியே வந்ததுக்கு அப்புறம் அது எல்லாமே எனக்கு சுத்தமா மறந்து போச்சுமா. யாரோ எவனோ எப்பவோ தெரிஞ்சோ தெரியாமலோ விளையாட்டவோ வினையாவோ செஞ்சது எல்லாம் எப்படியோ அது என் குடும்பத்தை பாதிச்சிருச்சு. உனக்கு அது புரியணும்னா வேண்டாம். இப்போ உனக்கு அது வேண்டாம். நானே உனக்கு அது எப்ப புரியும்னு தோணுதோ அப்ப சொல்றேம்மா. என்னம்மா வெளியில போறியா? எங்கம்மா? எங்க அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வரேன். அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கினியா? ஏய் சும்மா ரெடி. அவரு சைட்டு பார்க்க போயிருக்காரு. அவருக்கு சாப்பாட்டை கூட அங்கேயே கொண்டு வர சொல்லிட்டாரு. அவர் அங்கேயிருந்து வரத்துக்குள்ள மத்தியானத்துக்குள்ள நானே வந்துருவேன். மத்தியானத்துக்குள்ள அப்பா வந்துட்டாருன்னா? வந்தாருன்னா சொல்லு, நான் எங்க அண்ணன் வீட்டுக்கு போயிருக்கேன்னு சொல்லு. எதையும் மறைச்சாதானே தப்பு. முழுக்க நனைஞ்சதுக்கு அப்புறம் முக்காடு எதுக்கு? அவருக்கே தெரியும். இப்போ நாம போறது வரதெல்லாம் அவருக்கு தெரியணுங்கிறதுக்காக, அதுக்காக சொல்லிட்டு போகணுங்கிறது அவர் சீண்டி விட்டு வேடிக்கை பாக்குற மாதிரி. சும்மா இருக்கிற மனுஷனுக்கு கோவத்தை தான் உண்டாக்கும். நீ எதுவும் பிரச்சனை பண்ணாம இருந்தா சரி. அவர் ஒண்ணு வரமாட்டாரு. அவர் வரத்துக்குள்ள நானே வந்துடுறேன். சரி, இப்ப எதுக்கு போற? இங்க ஒரு வாரமா நடந்த கூத்தெல்லாம் சொல்ல வேண்டாமா? ஒரு வழியா உங்க 2 பேரோட கல்யாணத்துக்கு உங்க அப்பா சம்மதிச்சிட்டாருன்னு அண்ணனுக்கு தெரியாதுல்ல, சொல்ல வேண்டாமா? அருண் முறையா சொன்னானோ இல்லையோ, நாம சொல்ல வேண்டியது நம்ம கடமை இல்லையா? எனக்கு பயமா இருக்குமா. அப்பாவாவது கண்டிஷன்லாம் போட்டு சரின்னு சொல்லிட்டாரு. மாமா சரின்னு சொல்வாராமா? அவர் மனசுல என்ன கனவுகள் வச்சிருக்காரோ, என்ன ஸ்டேட்டஸ்ல பொண்ணு எடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காரோ. அடி பொடி அசடு, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. உங்க மாமா கிட்ட நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அவருக்கும் மனசுல ஆசை இருக்கு. அந்த வீட்டுக்கு நீ மருமகளா வர்றதில்ல, எங்க பெரியண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓஹோ அப்படியா? நீ மட்டும் போட்டு நடத்தின நாடகம் இல்லையா? இந்த நாடகத்துல அவருக்கும் பங்குண்டா? சே, அப்படிலாம் இல்ல. ஒரு ஸ்டேஜ்ல என் மனசுல இருக்க ஆசையை அவர்கிட்ட சொன்னேன். எனக்கும் அந்த மாதிரி ஆசை இருக்குமா, சந்தர்ப்பம் வர்றப்போ எல்லாமே கூடி வந்தா எனக்கும் சந்தோஷம்னு சொன்னாரு. அம்மா, நீ பேசுறதெல்லாம் சரி. ஆனா எனக்கு என்னவோ நீ உங்க அண்ணன் வீட்டுக்கு போறது சரின்னு தோணல.
நீ போயிட்டு வந்து தெரிஞ்சாலே அப்பா பூமிக்கும் வானத்துக்குமா குதிப்பாரு. இப்ப என் கல்யாணத்தை பத்தி சொல்லதான் நீ போயிருக்கன்னு தெரிஞ்சா புதுசா சிக்கல் ஏதாவது வந்துருமா? அதாம்மா பயமா இருக்கு. நீ போன்ல இந்த விஷயத்த சொல்லிடம்மா ப்ளீஸ்மா. அம்மா, மாமாவுக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் இல்லைன்னா தான் நீ நேர்ல போய் பேசணும். பெரிய மாமாவுக்கு எங்க கல்யாணத்துல சம்மதம்னு சொன்னதுக்கு அப்புறம் நீ போன்ல நடந்ததெல்லாம் சொல்லேம்மா, தப்பே இல்லம்மா. ஹலோ அண்ணே, நான் தான் சவுந்தலா பேசுறேன். என்னம்மா திடீர்னு? நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே நடந்துருச்சுல்ல. நம்ம அருணும் நம்ம அபியும் ஒருத்தர் விரும்புறாங்க. அவரும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாருன்னு. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. சில கண்டிஷன்லாம் போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம நீங்க யாரும் கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு. சகுந்தலா, நீ கவலைப்படாத. கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும். அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். உன் சந்தோஷம் தான் எங்க சந்தோஷம். சரிண்ணே, சரி வச்சிடுறேன். அண்ணன் சம்மதிச்சிட்டாரு. என்ன இன்னும் புக் படிச்சிட்டு இருக்க? அண்ணன் கூப்பிட போறாரு. கூப்பிடட்டுமே. என்ன அலட்சியமா பேசுற? எந்திரி. இன்னைக்கு குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே மீட் பண்ணி பேசணும்னு சொல்லிருக்காரு இல்லையா? கெட் அப். இத பாருங்க, எதுக்கு இப்ப ஃபேமிலி கோர்ட்ட கூட்டிருக்காரு எனக்கு தெரியல. என்ன வழக்கம் போல ஏதாச்சும் என் மேல குறை இருக்கும், அதை எல்லாருக்கும் முன்னாடி சொல்லி என்னை திட்டி அவமானப்படுத்தணும். நான் வாயை மூடிட்டு கேட்டுட்டு வரணும், அவ்வளவுதான். இந்த வாட்டி நான் அப்படி இருக்க மாட்டேன். என் மேல ஏதாவது குத்தம் குறை சொன்னாருன்னா நீங்க வேணா வாயை மூடிட்டு இருங்க, நான் பதில் பேசுவேன். மூத்தவரை பிறந்ததுனால அவர் சொல்றது எல்லாத்தையும் கேட்கணும் சட்டம் ஒண்ணும் இல்லைங்க. வனிதா, எதுவா இருந்தாலும் ரூமுக்குள்ள என்கிட்ட நீ கொட்டு தீர்த்துக்கோ. ஆனா அவர் முன்னாடி நீ எதுவுமே பேசாத. அவர் என்ன பேச போறான்னு உனக்கு தெரியாது இல்லையா? உன்னை பத்தி தான் பேச போறாரு. நீயா ஏன் கற்பனை பண்ணிக்கிற? ஒருவேளை என்ன பத்தியோ இல்ல உங்களை பத்தியோ நம்ம ஃபேமிலியில யாரையாவது கம்ப்ளைண்ட் பண்ணா எனக்கு பிடிக்காது. நீங்க பதில் பேசணும், நம்ம பக்கத்து நியாயத்தை சொல்லணும். இல்ல எங்க அண்ணன் கிட்ட அவர்கிட்ட பேச முடியல நீங்க வந்து புலம்ப கூடாது. அங்க சபையில நீங்க பேசணும். நீங்க பேசலன்னா நான் பேசுவேன். இப்போ இங்க எல்லாரும் ஒன்னா கூடிருக்கோம். பல சமயங்கள் இப்படி ஒன்னா கூடுறப்போ வீட்டுல இருக்கிற ஏதாவது ஒரு பிரச்சனை பத்தி பேசுற மாதிரி தான் இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை உங்க எல்லார்கிட்டயும் பகிர்ந்துக்கிறதுக்காக தான் உங்க எல்லாரையும் வர சொன்னேன். தம்பி, நம்ம அருண் என்ன காரியம் பண்ணிருக்கான்னு தெரியுமா? என்னடா எங்க போய் தகராறு பண்ண? இல்லப்பா, தகராறு இல்ல, ஒரு நல்ல காரியம் தான் பண்ணிருக்கான். அருண் லவ் பண்ணிருக்கான். இது வேறயா? யாருன்னு கேளப்பா. நம்ம தங்கச்சி பொண்ணு அபிராமியை லவ் பண்ணிருக்கான். அப்பா அது வந்து என்னடா எனக்கு தெரியாத நினைச்சிட்டு இருக்கியா? அங்க நடந்ததெல்லாம் உங்க அத்தை புட்டு வச்சுட்டா. உன் மாமனார் அதான் எங்க மச்சான் போட்ட கண்டிஷனும் சொல்லிட்டா. நீ தான் சொல்லல. அது எப்படி தெரிய வந்தது? அதான் தெரிஞ்சிருச்சே. படவ ராஸ்கல், இப்படி எல்லாம் வேற பண்ணிட்டு இருக்கியா நீ? கங்க்ராச்சுலேஷன்ஸ். கடைசியில முறை பொண்ணிய புடிச்சு போட்டுட்ட. ஆமா, என்ன கண்டிஷன் போட்டாரு? அது அப்படி படிப்பு முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். கல்யாணத்தை சிம்பிளா கோயிலே முடிச்சிடணுமா. கல்யாணத்துக்கு இந்த குடும்பத்துல இருந்து யாருமே வரக்கூடாதான். கல்யாணத்துக்கு அப்புறம் கூட
தனி கொடுத்தா தான் இருக்கணுமா, சொந்த சம்பாதியத்துல தான் குடும்பம் நடத்தணுமா, இது எல்லாத்துக்கும் 6 monthsக்குள்ள ப்ரிப்பேர் ஆயிடணும் அப்படி இப்படின்னு கண்டிஷன்ஸ்லாம் போட்டாரு. எனக்கு இந்த கண்டிஷன்ஸ்லாம் ஒன்றும் பெருசு இல்லை, ஆனா எனக்கு அபி வேணும். அதனால தான் இந்த கண்டிஷன்ஸ்க்குலாம் நான் சம்மதிச்சிட்டேன். கவலைப்படாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா அவரு கீழே இறங்கி வந்துருவாரு. தம்பி, மூர்த்தி கோபத்தாவத்தை எல்லாம் விட்டு இவ்வளவு தூரம் இறங்கி வந்ததே பெரிய விஷயம். மத்ததெல்லாம் சாதாரண விஷயம். இந்த கல்யாணம் நடந்தா பிரிஞ்சு போன நம்ம குடும்பமும் தங்கச்சி குடும்பமும் ஒண்ணு சேருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த நம்பிக்கை இருந்தா சரிதானே. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏமா வனிதா, உனக்கு சந்தோஷம் தானே? இதுல வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? அப்புறம் வர்ற வெள்ளிக்கிழமை யாரும் எந்த வேலையும் வச்சுக்காதீங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போய் அபிஷேகம் பண்ணிட்டு வரலாம். என்னென்ன விசேஷம்? அதான்ப்பா, இந்த விஷயம் தான். இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு பிள்ளையார் சொல்லி போட்டு வந்திருக்கான் அருண். 6 மாசம் ஏதோ டைம் கொடுத்துருக்காங்க இல்லையா? இவனும் ஏதோ பொறுப்புணர்ச்சி வந்த மாதிரி ஒத்துக்கிட்டு வந்திருக்கான். எல்லாம் நல்லபடியா முடியணும் இல்லையா? அதுக்காக தான். அப்புறம் இன்னொரு விஷயம். இந்தங்க. அருண், இங்க வாப்பா. உட்கார். என்னப்பா, இந்த எதுக்குப்பா இவ்வளவு பணம்? அபிராமோட அப்பா என்ன சொன்னாரு? 6 மாசத்துக்குள்ள ஒரு வருமானத்தை தேடிக்கணும்னு சொன்னார் இல்லையா? எங்க சைடுல இருந்து நாங்க உனக்கு ஒரு வழி ஏற்படுத்தி கொடுக்கணும் இல்லையா? இந்த 1 லட்சம் ரூபாய்ங்கிறது நாங்க உனக்கு கொடுக்குற முதலீடு. மூலதனம் உன்னோட மூலதான். உனக்கு எங்களோட உதவிங்கிறது இந்த 1 லட்சம் ரூபாய். இந்த பணத்தை வச்சு நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. ஒண்ணு, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பார்ட்டி கொடுத்துட்டு நிக்க போறியா? இல்ல உன் மாமனார் போட்ட கண்டிஷன் நிறைவேற்றுறதுக்காக பொறுப்பா ஏதாவது செய்ய போறியா? இதுல எதையுமே நான் கேட்க போறதில்ல. ஆனா இந்த பணத்தை நீ நல்லபடியா பயன்படுத்தினா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். அப்பா, என்னப்பா அது? என்னால நம்பவே முடியல. ஷாக் மேல ஷாக்கா தரீங்க. என்ன பேசுறதுனே தெரியலப்பா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஆக வெள்ளிக்கிழமை எல்லாரும் குலதெய்வம் கோயிலுக்கு போறோம். ஆமா, இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாம நடக்கணுங்கிறதுக்காக கோயிலுக்கு போகணும்னு இப்ப சொல்றாரே, இதே மாதிரி வந்தனா கல்யாணம் நிச்சயம் அனுப்ப ஒரே குழப்பமா தானே இருந்துச்சு. அப்போ ஒரு தடவை குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு ஏன் யாருக்கும் தோணல? ஏன் யாரும் சொல்லல? அதுதான் ஏன் எனக்கும் தெரியல. இதோ பாருங்க வனிதா, நான் மனப்பூர்வமா சொல்றேன். அப்படியெல்லாம் பாகுபாடு பார்த்து நான் யோசிக்கிறேன். என்னமோ கோயிலுக்கு போனோம்னு இப்ப தோணிச்சு சொன்னேன். அப்ப தோணல, அவ்வளவுதான். அப்படியெல்லாம் வித்தியாசப்படுத்தி பார்க்காத. எப்படி வித்தியாசப்படுத்தி பார்க்காம இருக்க முடியும்? ஏங்க, நீங்க தான் கேட்க மாட்டீங்க, நான் உங்ககிட்ட தாங்க கேக்குறேன். வேற யார்கிட்ட கேக்குறது? அப்போ நம்ம வந்தனாவோட கல்யாணம் பிரச்சனையோட தான் நடந்துச்சு இவர் குத்தி காட்டுறாரா? இல்ல, இது என்னன்னு எனக்கு புரியல. இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக கோயிலுக்கு போகணுமா? அப்ப நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கும் இதே மாதிரி கிளம்பி இருக்கணும்ல? ஆளாளுக்கு ஒரு நியாயம். அண்ணே, நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. நான் அவகிட்ட பேசிட்டு வந்து நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் மனசுல அப்படி ஒரு குறை இருந்தா தனிப்பட்ட முறையில எங்கிட்ட பேசி தீர்த்துக்க வேண்டியதானே? எதுக்கு சபையில எல்லாருக்கும் முன்னாடி அண்ணன் கிட்ட கேட்ட? நான் அண்ணனை கேட்டேனா? உங்க அண்ணனை கேட்டேனா? என் மனசுல தோணதை உங்ககிட்ட கேட்டேன். நீங்க கேட்காம விட்டதை நான் கேட்டேன். உங்களுக்கு கேட்கறதுக்கு தைரியம் இல்ல, அதனால நான் கேட்டேன். இதுவா பேசு.
அண்ணன் தான் சொன்னார் இல்லையா, அப்போ தோணல இப்போ தோணிச்சேன்னு. ஏன் தோணல? ஏன்னா அவ நம்ம பொண்ணு. இப்ப ஏன் தோணுச்சு? அது அவர் பையன். அத புரிஞ்சுக்கங்க. அவர் பையன் நம்ம பொண்ணுன்னு அவங்க வித்தியாசம் பாக்குறாங்க. அது கொஞ்சமாவது உங்களுக்கு புரியுதா? அதுக்காக சபையில எல்லாரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது பாதியில வந்துட்டா அதுக்கு என்ன அர்த்தம்? இப்ப நான் என்ன பண்ணணும் நீங்க சொல்றீங்க? அதுக்காக அவரோட கால்ல விழுந்து நான் மன்னிப்பு கேட்கணுமா? என் மனசுல பட்டதை நான் சொன்னேன், அவ்வளவுதான். அதுக்காக யார் காலையில விழுந்து மன்னிப்பு கேட்க முடியாது.